மணி அன்பு வந்து ஒரு கான்செப்ட்டில் வந்து சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு அன்பு வந்து என்ன பண்ண டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி கண்மணி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ் எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இதனால் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் வந்து கேட்ட ஃப்ரூட் எல்லாம் கிடைக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ரிவ்யூ வந்து பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வந்து இது எல்லாம் பார்த்துட்டு வந்து செமையாக வந்து சந்தோஷமாக இருக்கார் ஜீவா. சார் உண்மையிலே சொல்கிறேனே, இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவலில் சாப்பிட கிடச்சது உண்மையிலேயே எனக்கு பெரிய விஷயமா தோணுது சார். நானும் எவ்வளோ வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு யாருமே கொடுத்தது கிடையாது. ஆனால் நீங்கள் புது கான்செப்டாக யோசிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் ஜேபி ரெஸ்டாரண்ட் சூப்பரான வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. இதை பாராட்ட வேண்டியது. இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்பான்சர் பண்ணுறத நாங்கள் 100% வந்து ஓகே பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வந்து ஆர்டர் உங்களுக்கு தான், எப்போவுமே உங்களுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றோம். நீங்கள் பக்காவாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடுங்க சார். இதில் இனிமேலுக்கு அப்புறம் யாருமே கேட்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஸ்பான்சர் வந்து சொல்லிடுறாரு. இதனால் ஜீவா இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் கண்மணியும் அன்பும் தான். 2 பேரும் சேர்ந்து தான் இவ்வளோ சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. கண்மணி வந்து எங்கேயுமே ஃபுட்டு கிடைக்காத போது ஃபுட்டுக்கான ஒரு ஐடியாவை தோணி வந்து அவங்க வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணாங்க. அதே மாதிரி அன்பு வந்து இதில் புது டிஷ்ஷெல்லாம் போட்டு குழந்தைங்கள கவர் பண்ணிட்டாரு. எந்த அளவு 2 பேர் இருக்கும்போது என்னோடய ஜேபி ரெஸ்டாரண்ட் எந்த அளவு உயரும்னு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலும் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பூரிப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப குழந்தைகளை பேசுறதால கூட இருக்கவங்களுக்குலாம் பயங்கர கடுப்பாக இருக்குது. இப்படி குழந்தை பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி தலைமை தூக்கி வச்சு இந்த ஜீவா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க செஃப் எல்லாருமே. அடுத்து வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே சந்தோஷமாக வந்து பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க குழந்தைங்க. அது எல்லாமே கூட இருந்து கண்மணியும் வந்து அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து கண்மணி கிட்ட மேடம் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் கேட்குறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா ஒரே பாட்டு பாடுங்கக்கா சொன்னோன்னே கண்மணியும் வந்து அவங்களுக்காக இந்த பாட்டை பாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக கொஞ்சி அப்படியே வந்து அவங்கள வந்து முத்தம் கொள்கிறாங்க. இதையெல்லாம் வந்து பார்க்காத மாதிரி வந்து அப்படியே வந்து நின்றுக்கிட்டு மறைமுகமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம வந்து அன்பு. குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பு செலுத்துகிறா, எல்லாக்கிட்டையும் எவ்வளோ அன்பாக இருக்கா கண்மணி. அந்த குழந்தைங்க அக்கான்னு எவ்வளோ பாசமாக இருக்காங்க. வந்து ஒரே நாள் இந்த அளவு பழகிட்டா. ஆனால் ஏன் வந்து பாட்டியை மட்டும் இந்த மாதிரி வந்து அவளுக்கும் பாட்டிக்கும் வந்து பிரச்சனையாச்சு. இவ்வளோ அன்பானவை இப்படி பாட்டிக்கிட்ட இப்படி நடந்துக்கலான்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் அன்பு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபர்ணா வந்து அன்பு என்ன பண்ணுறீங்க தனியாக என்ன வாங்க இங்கெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறது இருக்குது, ஸ்கூலில் என்னங்க பார்க்கணும் அப்படின்னா என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஸ்கூலில் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள் கார்டனிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன அன்பு நீங்கள் தானே இந்த எப்படி உங்களுக்கு கம்பெனி கொடுக்க தானே நான் இருக்கேன் அப்படின்னாங்க அபர்ணா. உடனே அபர்ணா விரும்புகிற அந்த பையன் வந்து ரொம்ப டென்ஷனாக வராரு. இந்த அபர்ணா எப்போ பார்த்தாலும் வந்து அன்பு கூட சுற்றிட்டு இருக்காரு, அவர் தனியாகவே விட மாட்டேங்கிறாளே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அன்பு தான், அந்த அன்பு இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு அவர். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து குழந்தைங்கிட்டலாம் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு சொல்கிறாங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தேன்மொழி கிட்ட, எவ்வளோ நாள் கழிச்சு நான் சிரிக்கிறேன் தெரியுமா தேன்மொழி, நானே பார்த்து தானே இருக்கேன், நீ சிரிக்கிறதே இல்லையே, இப்போ தானே இந்த குழந்தைங்க முன்னாடி அப்படி சிரிச்ச, நீ சிரித்து எத்தனை நல்லாச்சு தெரியுமா நான் பார்த்து, ஆனால் ஒரு வார்த்தை கூட சிரிக்கலை, ஏன் என்னை இது வரைக்கும் நீ மீட் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, ஆனால் நானே பார்த்தது இல்லையே உன்னோட சிரிப்பை, இப்போ தான் முழுமையாக பார்க்குறேன் கண்மணி. உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த குழந்தைங்களாம் பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்க கிட்ட தான் கடவுளை காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, அது உண்மையாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அன்பு கேட்டுட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு ஜீவா வந்து, அன்பு இந்த வந்து ஆர்டரை வந்து சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டீங்க, அதனால் பிரச்சனையே இல்லை, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பான்சரும் கிடச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளோட கம்பெனி நல்ல லெவலில் வளர்ந்துடும், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அன்பு. உடனே சொன்னோன்னே இல்லை கண்மணி தானே இது எல்லாமே பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. உடனே கண்மணி பாராட்டும் போது அன்பு தான் இதெல்லாம் சேர்ந்து பண்ண, உண்மையிலே அன்பு கண்மணி சேர்ந்து தான் இது எல்லாமே பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த பிஸ்னஸில் சேர்ந்து எனக்கு ரொம்ப பெரிய லாபத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு இதில் நான் வந்து ஷேர் தரேன்னு முடிவு பண்ணிட்டேன், கண்மணி ஏற்கனவே என் பார்ட்னர், அதனால் அவளுக்கு நான் ஷேர் தந்து தான் ஆகணும், அன்பு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவருக்கு வந்து நம்ம வந்து ஷேர், இங்கே பாருங்கள் ஜீவா எனக்கு ஷேர் எல்லாம் ஒன்றும் வேணாம், ஏற்கனவே என்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு, அதுவே வந்து உங்களுக்கு நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படி சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்பு, எல்லாத்தையும் மறந்துடுங்க, ஜாலியாக இருங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து அன்பு கண்மணி ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தைங்க வந்து நீங்கள் 2 பேருமே எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா அப்படின்றாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து தேன்மொழி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.